அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுஃப்களில் என்ன விஷயம் இருந்துச்சுன்னு சொல்லி சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க. அவை உபதேசங்களாக இருந்துச்சு. உதாரணமாக, அகம்பாவம் கொண்ட மன்னனே, நான் உன்னை பணத்திற்கு மேல் பணத்தை சேகரிப்பதற்காக அனுப்பவில்லை. மாறாக அநீதி இழைக்கப்பட்ட முறையீடு என்ன அளவில் வந்து சேரும் முன்னமே அதற்குரிய ஏற்பாட்டை செய்து விடுவதற்காகவே உன்னை நான் அனுப்பி வைத்துள்ளேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஏனெனில் அநீதி இழைக்கப்பட்டவரின் முறையீட்டை நான் மறுப்பதில்லை, அவர் காஃபிராக இருந்தாலும் சரி என்பது போன்ற உபதேசங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க. உபயோகமற்ற இந்த அடியான் கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்களில் எவரேனும் ஒருவர் ஊருக்கு தலைவராகவோ ஆளுநராகவோ அனுப்பி வைக்கும்போது அவருக்கு கூறுகிற உபதேசம் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. வர்த்தகி தாவத்தல் மல்லூமி ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆவை நீ பயந்துக்கொள், ஏனெனில் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையே எவ்வித திரையும் கிடையாது என்று சொல்லி அனுப்பி வச்சாங்க. கொடுமை இழைக்கப்பட்டோரின் பெருமூச்சை கண்டு நீ எச்சரிக்கை கொள். அவர்கள் இறைவனை வேண்டும் போது அவனது அனுமதி அவர்களை வரவேற்க தயாராக இருக்கின்றன. எனவே நம்ம மற்றவர்களுக்கு அநீதி இழைப்பதை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.